Hi guys, and welcome back to Karma Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் நியூஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்க. ஒன்று ஆப்வியஸ்லி அபவுட் சொலானோ, பிகாஸ் இந்த லாஸ்ட் 2 days சொலானா இஸ் பெர்ஃபார்மிங் வெரி மச் கிரேட் இன் த மார்க்கெட். ஸோ சொலானா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்டாக பிட்காயின் அண்ட் இத்தேரியமோட டிரான்சாக்ஷன்ஸை சர்பாஸ் பண்ணி தி ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டன் பர் செகண்ட் அப்படின்ற ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1400 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொலானா பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் பிட்காயின் அண்ட் இத்தேரியம் கம்பேர் பண்ணிங்கன்னா பிட்காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இத்தேரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 டிரான்சாக்ஷன்ஸ் தான் பெர் டே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொலானா வந்து மேக் பண்ணியிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொலானா வில் டெஃபினெட்லி பீட் இத்தேரியம் அண்ட் பிட்காயின் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீட், ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்லையுமே சொலானா மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக எங்களுக்கு வந்து இத்தேரியம் பீட் பண்ணுறது எங்களோட கோலு. ஸோ இத்தேரியம் நாங்கள் பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் எங்கள் டார்கெட். ஸோ வி வாண்ட் டு பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வாண்ட் டு பி தி டாமினன்ட் பிளேயர் இன் கிரிப்டோ. ஸோ பிட்காயினுக்கு அடுத்து சொலானா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் பார்த்தீங்கன்னா சொலானோட பிளாக் செயின் அவங்க டீமே ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் தாங்க நீங்கள் பார்க்கணும், அந்த டெக்னாலஜி. ஸோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1400 டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு செகண்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். வைல் இத்தேரியம் டஸ் அரௌண்ட் 40 to 50 தான் பண்ணுது அப்படின்னாலே இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத பாருங்கள். ஸோ கம்பேர்ட் டு கேஸ் ஃபீஸ் கம்பேர் பண்ணும்போது இத்தேரியம் கம்பேர் பண்ணும்போது சொலானாக்கு உங்களுக்கு மச் வே மோர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இதுதான். செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் விஃபாட், அதாவது WIF டோக்கன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் எல்லா மீம் காயின் பற்றியும் பேசுகிறீங்க, பட் அந்த WIF காயின் பற்றி எதுவுமே பேச மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி ஒரு 1 week முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் போட்டிருந்தேன். இந்த காயின் பற்றி நான் ரொம்ப பெரிய அபிப்பிராயம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இந்த காயின் வந்து ஜஸ்ட் ஒன்லி நியூஸ்க்காக தாங்க பம்ப் ஆகுது. ஸோ அதனால அந்த காயினுக்கு அந்தளவுக்கு மதிப்பு கொடுக்கல. ஸோ இப்போயுமே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 12% வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மார்க்கெட் மூவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் WIF-ஓட ஐப் வந்து இருக்காது, இதுக்கப்புறம் செல் ஆஃப் தான். ஏன்னா $2.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2.50 தான் அதுக்கு கீ. $2.50 விட்டு கம்மியாச்சுன்னா ஆல்மோஸ்ட் $1.6 வரைக்கும் அந்த காயின் வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது லிஸ்டாக இருக்கிற ஸ்டாக் இருக்குல்ல, அந்த கேம் ஷோர்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஸ்டாக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WIF காயின் வந்து ஸ்லோவாக வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பெரிய பம்ப் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பெப்பே காயினுமே சரி, அதுக்கு கூட சப்போர்ட்டான கேட் விஃபாட்னு ஒரு காயின் வந்துச்சு. அந்த காயினுமே பார்த்தீங்கன்னா பெரிய டிக்ளைன் தான். இந்த பாங்க் காயின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மீம் காயின்ல வந்து ஹிட் ஆயிருக்கு. தவிர மற்றபடி இந்த விஃபாட், WIF டோக்கன், கேட் விஃபாட் டோக்கன் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கேமிங்காக ஒரு ஹைப்காக கொண்டு வந்த விஷயம். அது கம்யூனிட்டியாக ப்ரைஸை ட்ரைவ் பண்ணி கொண்டு போனது. அது வந்து ஏன் இவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகுது அப்படின்றது யாருக்குமே தெரியல. பட் ஆனால் இது இந்த மாதிரி காயின்ஸ்லாம் சடன் டவுன்ஃபால் ஆகும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே அது புரியும். இந்த காயின்ஸ்லாம் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது, யூட்டிலைசேஷன்லாம் எதுவும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த நியூஸ் தட் வி வாண்டட் டு ஷேர் டுடே. பிகாஸ் எந்த காயின்ஸ்லாம் பெஸ்ட்டு, இல்லை எந்த காயின்ஸோட ஒயிட் பேப்பர் பாருங்கள், எந்த காயின்ஸில் நீட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்மாக பண்ணலாம், ஜஸ்ட் ப்ராஃபிட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது எல்லாருக்குமே ஹிட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. So that is the news that we wanted to share today regarding Solana as well as the dog விஃபாட் coin. So பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை லைக் பண்ணுங்கள்.